பொதுவாக சங்கிகளை பற்றி பேசினாலே நம்ம வீடியோ வந்து பரவாது. பொதுவாக நம்ம சேனலே முடக்கப்படுது. அது அப்படி ஏற்கனவே முடக்கப்பட்டதனால் அதிக பார்வையாளர்களை ஈர்க்க முடியல. நம்ம பெரிய அளவில் நம்ம வளர்ந்து விட்டோம் என்ற அர்த்தம் இல்லை. குறைந்த அளவில் வளர்ந்திருந்த போது கூட ஒரு 3000-4000 பார்வையாளர்கள் வரை போன சேனலை அடியோடு முடக்கினார்கள். சங்கிகளை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டதுனால சங்கிகளையும் தம்பிகளையும் சோம்பிகள் நாம் தமிழர் சோம்பிகளை பற்றியும் வீடியோ போட்டதுனால அவர்களை தவிர்த்து வேற யாரையும் பேச முடியாது. ஏன்னா மக்கள் வந்து சிந்திக்க வேண்டிய இடத்திற்கு நாம் வந்து பயணிக்க வேண்டும். இந்த சோம்பிகளாலும் சங்கிகளாலும் நமக்கு எத்தனை பெரிய கேடுகள் வந்து நிகழுது அப்படிங்கிறதை நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறோம். அவர்கள் வீடியோவை நம்மளுடைய சேனலை முடக்கியதுனால் நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட முடியாமல் போச்சு. அதை தவிர்த்து நம்ம மீண்டும் ஒரு மன வலிமையோடு மன திடத்தோடு நம்ம வீடியோ போடுறதுக்கு வந்து உட்காந்து இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதுன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர்கள், நேசக்கரம் நீட்ட வேண்டியவர்கள் வந்து நமக்கு நிச்சயமாக நம்மை தேடி பிடித்தாது வந்து பார்க்க வேண்டும், நேசக்கரம் நீட்ட வேண்டும். அதை செய்யாமல் கடந்து போகிறதுனால வந்து இழப்பு எனக்கு இல்லை, இழப்பு ஒன்றும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் எதை எதிர்பார்த்தும் வீடியோ போடுவதில்லை. காசை எதிர்பார்த்தோ இல்லை நான் என்னை உச்சி மோர்ந்து யாரும் பாராட்டி விடுவார்கள், போற்றி புகழ்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தோ நான் வீடியோ போடுவதில்லை. என்னால் என்ற அளவு இவர்களுடைய லட்சணத்தை அவலட்சணத்தை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சங்கிகளும் தம்பிகளும் எப்படிப்பட்டவர்கள், இந்த சீமான் எப்படிப்பட்டவன், இந்த பாஜக கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதை வந்து ஆதரிக்க வேண்டியவங்க தான் ஆதரிக்கணும். எதிர்க்கிறவன் நம்மை முடக்குவதற்கு என்ன வழி உண்டு அதை செய்வான். அதில் தாண்டி வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை கேட்டுக்குவோம். இப்போ இந்த மோகன்ஜின்னு ஒரு சினிமா டாக்டர் ஒரு ஆள் இருக்கான், ஒரு ஜாதி வரி பிடிச்ச சங்கி. அந்த சங்கி என்ன பேசுகிறான்னா, பழனி பஞ்சாமிர்தத்தில் கூட ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரத்தையும் அழிச்சிட்டாங்க, வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நடுவில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பழனி பஞ்சாமிரத்தை அதாவது இல்லை சார், நம்ம ஆதாரம் இல்லாமல் இந்த நீங்கள் குறிப்பிடுறீங்க. அது வந்து ஒரு சமயம் வந்து தரமில்லாத பஞ்சாமிரதம் வந்து தயாரிக்கப்படுன்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் தரமில்லாத விஷயம் தான் என்னன்னு கேட்கறாரு. மக்களுக்கு தெளிவாக சொன்னீங்களா இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துறாங்களே சார். சொன்னதெல்லாம் ஓகே சார். எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே சுற்றி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க. பழனி பஞ்சாமிர்தத்தில் ஒரு முறை வந்து பழனி பஞ்சாமிர்தம் தரமற்றதாக இருக்கிறது என்று அளிக்கப்பட்டது, முழுவதுமாக அளிக்கப்பட்டது. ஏன்னா அதாவது பழனி பஞ்சாமிர்தம் என்பது அது தயாராகி எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் நம்ம வீடுகளுக்கு வாங்காந்து வச்சுருந்தா ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. எத்தனை நாளைக்கு வேணாலும் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சாப்பிட்டுக்கிடுறது அந்தந்த வீடுகளில் அந்தந்த மக்கள் அப்படி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி கரண்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் அது இறுதி வரை, அது காலியாகும் வரை கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அப்படி கெட்டு போகும் நிலையில் இருந்தால் அது தரமற்றது அப்படின்னு ஆய்வு பண்ணி தரமற்றதாக இருக்கிறது என்று அரசே ஒரு முறை அதையெல்லாம் அழிச்சுது. அதை உற்பத்தி பண்ணது எல்லாத்தையுமே அழிச்சாங்க. மோகன்ஜின்னா அந்த சங்கிகளை குறிக்கக்கூடிய இது. அவங்க ஒரு சங்கி ஜாதி வெறியர் அப்படிங்கிறது உலகம் அறிந்த, அதாவது உலகம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும்னு வச்சுக்கிடுவோமே, நமக்கு தெரியுது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இவன் என்ன சொல்லுதான்னா, இப்போ பஞ்சாமிர்தத்தில் வந்து தரமற்றன்னா எதுன்னு சொல்லுங்கள். பஞ்சாமிர்தத்தில் அதாவது கருத்தடை மாத்திரை கலந்து விட்டார்கள். இப்படி எந்த அரசும் செய்யுமா? இல்லை எந்த மனிதனும் செய்வானா? அறநிலையத்துறையே கருத்தடை மாத்திரைகளை கலந்து விட்டது, கருத்தடை பொருட்களை கலந்து விட்டது அப்படின்னு இந்த மோகன்ஜிங்கிற இந்த சில்லறை பய பேசான்ட்டு இவன் சில்லறைன்ட்டு அரசு கடந்து போகிறதா?
தமிழ்நாடு அரசு அதை கடந்து போயிருதா. இவங்க பேசுதெல்லாம் சில்லறத்தனம் இல்லை, சீண்டி விடுகிறான், தூண்டி விடுகிறான், மக்களை வேறு மாதிரியான சிந்தனைக்கு ஆள்படுத்துகிறான், வன்முறை எண்ணங்களை விதைக்கிறான். அப்போ அதை ஏன் அரசு நடவடிக்கை முளையிலே கிள்ளணும்ல. இந்த எச் ராஜா மாதிரி இந்த போய் ஆயிடுமா. அதே மாதிரி இப்போ இன்னொருத்தன் கோவையை சேர்ந்த செல்வகுமார், அந்த போயெல்லாம் அதே மாதிரி தான் பேசுதான். திமுகவை சேர்ந்த ஏஆர் டைரி ப்ராடக்ட் நிறுவனம் தான் அந்த ஓனர், திமுகவை சேர்ந்தவர். அவங்க தான் வெண்ணெயில் நெய்யில் வந்து கொழுப்பை சேர்த்து நெய்யாக கொடுத்து திருப்பதி தேவதானத்தினுடைய லட்டையே பாழாக்கி புனிதத்தையே கெடுத்துட்டாங்க. அப்போ பழனிக்கும் அவங்க தான் சப்ளை பண்ணாங்க, என்ன மாதிரியான வேலையை செய்வாங்க அப்படின்னு அந்த செல்வகுமார் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறான். அவன் மேலேயும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? திமுகவினருக்குமே இது தெரியலையா? இல்லை இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிற இந்த வன்முறையாளர்களை, வன்முறை விதைப்பாளர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்களா, இல்லை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கலாம். அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஒழுங்காக உள்ளே வச்சு நீங்கள் மிதிக்கவே மாட்டியா. இப்போ வந்து அந்த சாத்தாங்குளம் தந்தை மகன் கொலைக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க சாகடிக்கிறதுக்கு பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு போலீஸார் வந்து யாரையும் தாக்குவதாக இல்லை என்று நாம் அறிகிறோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அப்படி தாக்குவதாக இல்லை என்றே சொல்லப்படுகிறது. நீங்கள் தாக்கண்டாம், அவங்களுக்கு கையை கூட உடைச்சி விடட்டான், காவல் படுத்தலாம். இல்லை சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்தினா இப்போ அவனுடைய பொய்யான செய்திகளை மற்றவர்களும் பரப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொய் பரப்புனா சிறைப்படுத்தும் அரசு அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த பயம் வரும்ல, அந்த பயத்தை உண்டு பண்ணணும்ல. இப்போ நம்ம பேச வேண்டியது அது மட்டும் இல்லை. திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரித்தவர்கள் யாரும்? இப்போ நம்ம லட்டு சாப்பிடுவர்களையோ, லட்டு இதுவரை சாப்பிட்டவர்களையோ நாம் குறை சொல்ல வரல. லட்டு தயாரிப்பவர்கள் வைணவ பார்ப்பான்கள் தான். தயாரிப்பவர்களும் அதை விநியோகிப்பவர்களும் அதை உருண்டை பிடிக்க எல்லாருமே வைணவர்கள் தான். லட்டு தயாரிப்பவர்கள் அவர்களைத்தான் தேர்வு செய்திருக்கிறது அரசு. ஆமாம், தேவஸ்தானம் அதை அவர்களைத்தான் தேர்வு செய்திருக்கு. முழுக்க பார்ப்பான்களுக்கு தான் அங்கே இடம், வேறு யாருக்கும் இடமில்லை என்று அறுதியிட்டு உறுதியாக அவர்களைத்தான் தேர்வு செய்திருக்கிறது. ஏஆர் ப்ராடக்ட் திண்டுக்கல், டைரி ஃபார்ம் ப்ராடக்ட் திண்டுக்கல் வந்து 0.5% தான் அங்கே நெய்யே கொடுப்பதாக அவர்களுடைய அதிகாரிகள், அவர்களுடைய தயாரிப்பு நெய்யில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க ஆணித்தரமாக மறுத்துட்டாங்க. அவங்களுடைய மறுப்பு உண்மையா, அதில் பொய் இருக்கா, அதுக்கெல்லாம் நம்ம போகலை, அது தேவையில்லை. ஆனால் பாலில் இருந்து நெய் பிரிக்கப்படுகிறது என்றால், பாலில் வந்து பால் ஊற்றும் போதே, நானும் ஒரு விவசாயிங்கனால தெரியும், பால் ஊற்றும் போதே கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கொழுப்பு இந்த அளவுக்கு இருந்தால் தான் பாலுக்கு ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரேட்டு போகணுன்னாலே கொழுப்பு சத்து இருக்கணும். அப்போ கொழுப்பு என்பது நேரடியாக மாட்டு கொழுப்பை எடுத்து உள்ளே போடுறது இல்லை. இப்போ ஒரு அப்போதுதான் ஈனிய மாட்டில் இருந்து பாலை கறந்தால் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காது, நீர் சத்து தான் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அதில் நீர் சத்து தான் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து மாடு ஈனி 3-4 மாதத்திற்கு மேலாகிவிட்டால் கொழுப்பு சத்து, அந்த பேட்டு அதிகமாக இருக்கும். நிச்சயமாக எல்லா மாடுகளிலும் அந்த கொழுப்பு சத்து அதிகமாக அந்த பாலில் இருக்கும். அந்த மாதிரி, அதாவது நீண்ட காலமாக கைக்கிறவை, அதாவது கண்ணுக்குட்டியும் விற்றுருப்பாங்க, கண்ணுக்குட்டியும் பெரியாகி இதாகி விற்றுருப்பாங்க, மாடு செனை பிடிக்காமலே இருக்கும். அப்படி மாடுகளில் பால் கறந்து வத்திய பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மாடுகளில், அதாவது 7 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு, ஒரு 5 மாதம் வரை அப்படி கறக்கக்கூடிய மாடு, அப்புறம் நீண்ட காலம் ஆகும்போது 1.5-2 லிட்டர் கறக்கும். அப்படி மாட்டில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். 30 ரூபா 35 ரூபாய்க்கு விலைக்கு போன மாடு 50 ரூபா கூட அந்த பால் விலைக்கு போகும். அதனுடைய கொழுப்பு சத்தின் காரணமாக விலைக்கு போகும். அப்போ அது தன்னுடைய இரத்தத்தை, கொழுப்பை உருக்கி பாலாக்கி கொடுக்குன்னு தான் அர்த்தம். இதில் வந்து
கொழுப்பை நேரடியாக அவர்கள் கலந்து விட்டார்கள். கொழுப்பை பிரித்தெடுத்து நெய்யெடுத்து அதுபோல் தான் பாலாக கொண்டு வராங்க. அதெல்லாம் வேறு விடயத்துக்குள்ளே போகும், அது வேறு விடயங்கள், அது இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி கொழுப்பு இல்லாமலே பால் கறக்கிறதுனால இப்போ ஒரு மாடு இவ்வளவு வேப்பங்குலையை தின்னா போதும், சுத்தமாக பால் ரேட்டே அடிக்காது. வேப்பங்குலையில் அந்த கொழுப்பு சத்து சுத்தமாகவே பாலில் இருக்க விடாத அளவில் பால் வெறும் தண்ணி மாதிரி இருக்கும். இந்த பால் காப்பி போடுறதுக்கு கூட ஆகாது. அதுக்காக கசக்குன்னு அர்த்தம் இல்லை, ஆகாது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மாமி சொல்லும் ஒரு விவாதத்தில், டிவி விவாத நிகழ்ச்சியில், பாலுடைய அதாவது மாடு வந்து பாலுக்குள்ள கூட அது விஷத்தை தின்னிருந்தால் கூட பாலிலோ இல்லை கோமியத்திலோ விஷத்தை இறக்காது அப்படின்ட்டு. அதான் முட்டா அது அந்த அம்மா அவங்க முட்டாள்தனமாகத்தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நாம் ஆதாரத்தோடு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் ஒரு விவசாயிங்க முறையில் அந்த இதில் சொல்கிறேன், வேப்பங்குலையை தின்னாலே மாடு பால் பேட்டு இருக்காது. பேட்டுன்னா இந்த கொழுப்பு சத்து இருக்காது, விலைக்கு போகாது, காப்பி குடிக்க நல்லா இருக்காது அந்த பால். அதே மாதிரி இந்த பல்லாரி உள்ளி இதனுடைய தோகையை அரிஞ்சு போடுறத மாட்டுக்கு போடுவாங்க. அப்படி மாட்டுக்கு போட்டால் அந்த அதை தின்னுட்டுன்னா மாடு பால் அடிக்கிற வாடை. அப்போ என்ன லாஜிக்காக பேசுகிறாங்க? பால் அதாவது பசு மட்டும்தான் எதையுமே தின்றாலும் செரித்து இங்கே வந்து கொடுக்கும்போது அப்படி கிளியராக கொடுக்கும் அப்படிங்கிறது அது அல்ல. அது அப்படி அல்லவே அல்ல. பசுவும் எல்லாமே அது எதை சாப்பிடுகிறதோ, நல்ல கடலை புண்ணாக்கு போட்டோம்னா அதுக்கு தக்க பால் நல்ல கொழுப்பு சத்தோடு வரும். தேங்காய் புண்ணாக்கு போட்டோம்னா கொஞ்சம் சற்று தண்ணீராக இருக்கும், கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும், தண்ணீராக இருக்கும், ஆனால் பால் அதிகப்படியாக இருக்கும். கடலை புண்ணாக்கு போட்டால் நல்ல மணமாக பால் காப்பிக்கெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான அதாவது உணவுப் பொருள் மாடு எடுத்துக்கிட்டதுக்கு தக்கத்தான் எல்லாம் நடக்குது. புல்லை மட்டுமே தின்றுதுன்னா, நல்ல பச்சை புல்லை மட்டும் தின்னுதுன்னா பால் இப்போ தண்ணீராகத்தான் இருப்பு போல் இருக்கும், கொழுப்பு சத்து குறைபாடாக இருக்கும். ஆனால் வக்கீலும் சேர்த்து சாப்பிட்டால்தான் அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அதான் மாடு வளர்க்கக்கூடிய முறையிலும் அது கொழுப்பு சத்தோடு அந்த பால் கறக்கிற முறையையும் நம்ம பேசுகிறோம். இதை புரியாமல் சிலர் அந்த இதில் நெய்யில் வந்து மாட்டு கொழுப்பை பன்றி கொழுப்பை கலந்து விட்டார்கள் அப்படின்ட்டு அரசியல் கதை கட்டுகிறார்கள். நம்ம இதை ஆய்வு பண்ணிட்டோம் அப்படிங்காங்க. ஆய்வை நம்ம ஏற்றுக்கிடலைங்கிறது ரெண்டாவது. மக்கள் அதாவது மக்கள் அதை சாப்பிடக்கூடிய மக்கள் ஒரு புனிதமாக நினைத்து அதை திருப்பதி தேவஸ்தான லட்டை அவர்கள், நமக்கு அதில் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக பேசுவதே இல்லை. அவரவர் கோட்பாடு அவரவர்களுக்கு பிடிக்கிறது என்பதனால் நாம் வந்து அதில் வந்து அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அந்த இடத்துல பேசணும். இந்த மாதிரியாக வன்முறையை விதைக்கக்கூடிய எண்ணத்தில் பேசுகிறவர்களை வந்து அடக்கணும் ஒடுக்கணுங்கிறதுல நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். கோட்பாடு மீறி நம்ம பேசலை. அந்த வன்முறையாளர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அதில் நம்ம கண்டிப்பு காட்டுறோம். இப்போ வந்து அந்த லட்டு சாப்பிடக்கூடியவர்கள் அவர்கள் சைவர்கள், அவர்கள் வந்து அதை அதாவது நெய்யை வந்து கொழுப்பு இருக்கிறதுனால்தான் நெய் வருது அப்படிங்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது அவர்களுடைய மனநிலை. அது நெய்யில் கொழுப்பு இருக்கிறது, மாடு கொழுப்பை உரித்தான் அது நெய்யாக பாலில் தருகிறது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள். கோமியத்தை குடிக்கிறோம், அது தண்ணி தானே அப்படிங்கிறது மாதிரியான இருக்குது. அது கழிவு, மாட்டுடைய கழிவு. அதையே நம்ம குடித்து நம்ம அது கோமியம் குடிக்கிகள் நாங்கள் அப்படின்னு பெருமைப்படுபவர்கள் வந்து வேறொருடைய மனநிலையில் இருக்கிறார்கள். அதை புனிதம் என்று நினைப்பவர்களும் நெய்யை வந்து அதாவது அதில் கொழுப்பு கலந்துட்டார்கள் அப்படின்னு அது புனிதமற்றது என்று நினைப்பவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை அது. அந்த மனநிலையை உசுப்பி விடுவாங்க. அதாவது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற நிலைக்கு அரசே அவர்களை தள்ளுகிறது. உண்மையிலேயே மற்ற கொழுப்பை கலந்தார்களா கலக்கலையா அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்படி ஏனும் அந்த நிறுவனம், எந்த நிறுவனமும்
இந்த நிறுவனம் அல்ல, வேறு ஒரு நிறுவனமாக இருந்தால் கூட அவர்கள் அப்படி கலந்திருந்தால் அந்த நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுடைய உரிமத்தை ரத்து செய்துவிட்டு கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அபராதம் கூட விதிக்கலாம், தவறே கிடையாது. அதற்காக இப்படி போட்டு சந்தியில் போட்டு இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரியான அவசியத்திற்கு இவர்களுக்கு ஆட்படுகிறார்கள் என்றால் அது அரசியல் அன்றி வேறு இல்லை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாயுடு ரெட்டி அப்படிங்கிற அரசியலை செய்கிறார்கள். நாயுடு நம்ம டாமினேட் பண்ணணும், அவரால் தலையை எந்திக்க முடியாமல் இருந்துச்சு. அவருடைய தயவோட வேறு பிஜேபியினுடைய தயவோட அவர் மேலே எந்திரிச்சு வந்துட்டார். அதாவது கூட்டணி பலமாகலாம் அவர் எந்திரிச்சு வரல, வாக்கு மிஷின் பலத்தோடு எழுந்து வந்து விட்டார் என்பது அது உறுதியான நிலைப்பாடு தான். அதிலெல்லாம் பெரிய இந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது, அப்படித்தான் நடந்துட்டு. அதனால அதுக்கு விசுவாசம் காட்டணும். அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை ஒழிக்க வேண்டும். நாயுடுகார் அந்தால வளர்ந்துருவார்னு அர்த்தமா இல்லை, பிஜேபி அங்கே காலணும், வலுவாகணும். அதுதான் நாயுடுகாருடைய எண்ணம். அதுக்கு தான் அவர் பல பல பேரங்கள். இப்போ ஹெரிடேஜுங்கிற நிறுவனம், அந்த டைரி ப்ராடக்ட் நிறுவனம், அவருடைய மனைவியார் நிறுவனம், அதுக்கு இப்போ மதிப்பு கூடியிருக்கு. அவங்ககிட்ட இருந்து நெய் இறக்குமதி அங்கே பண்ணிடுவாங்க, அவங்க சுத்தமான நெய்யை கொடுத்துருவாங்க. இப்போ மக்கள் இதில் என்ன சிந்திக்கணும்னா, நம்ம சாப்பிட்டதை செரிமானம் ஆகிப்போச்சு. மாடும் புல்லை தின்னு, அதாவது உள்ள தின்ன உடனே செரிமானம் ஆகிறது இல்லை. அங்கே உள்ள கிருமிகள் அதை நொய்த்து தான் செரிமானம் பண்ணுதுன்னா கூட அதை நொய்த்து தள்ளியதை அசை வெட்டுது இல்லை மாடு. அப்படி வெளியே தள்ளி, அதாவது கக்கி வாய்க்கில் வச்சு மாறி சவைச்சி, மாறி விழுங்கும், மாறி கக்கும், மாறி அப்படி சவைச்சி, இந்த மாதிரி நல்ல அசை வெட்டினா தான் மாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியாக பண்ணித்தான் நமக்கு அதனுடைய இரத்தத்தில் இருந்து பாலை உருக்கி தருகிறது. அதாவது மலக்குழிக்குள் போன பிறகு அது என்ன மாதிரியான வினைகளை ஏற்படுத்துகிறதுங்கிறதெல்லாம் நம்ம கடுத்தமாக ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாட்டினுடைய இரத்தம் தான் பாலாகிறது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கா இல்லை எப்படிங்கிறத அவங்க தான் சிந்திக்கணும். அதில் நிறைய பேர் கேள்வி கேட்கும், தாய்ப்பாலை உண்ணுகிறோம். ஆமாம், தாயும் தன்னுடைய இரத்தத்தை தான் பாலாக்கி பிள்ளைகளுக்கு ஊட்டுதா? அதற்காக தாயும் கொழுப்பை சாப்பிட்டு விடுவோமா? அட மடையா, தாயினுடைய பாலும் தாயினுடைய கொழுப்பில் இருந்து தான் வருகிறது. தாய் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தாய் எங்கு பால் கொடுக்க முடியும்? அதே மாதிரி மாட்டுக்கும் ஆரோக்கியமான தீவனங்கள் வைக்கலன்னா எப்படி பால் கொடுக்கும்? தொடர்ச்சியாக பால் கொடுக்காதுல்ல. உங்களுக்கு அந்த அறிவு ஞானமே எட்டாதா? சும்மா மழுங்கலாக பேசக்கூடாது, யாரையும் மழுங்கடிப்பதற்காக பேசக்கூடாது. நம்ம ஒரு நியாயமான பார்வையோடு எடுக்கணும். ஒரு நிறுவனம் தவறு செய்திருந்தால் அந்த நிறுவனத்தை தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், அபராதம் விதிக்க வேண்டும், அதை முடக்க வேண்டும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இதை ஏன் போட்டு டமாரம் பண்ணுத? அவன் சாப்பிட்டவனை ஏன் நீ பேதளிப்புக்குள்ளாக்குத? இப்போ சம்ரோஷனம், அதாவது குடமுழுக்கு மாதிரி ஒன்று நடத்தணும் அப்படிங்காங்க, அதனுடைய தீட்டு போகிறதுக்கு. அப்போ எதை சாப்பிட்டாலும் நீ ஒரு தண்ணியை தெளிச்சுக்கிட்டேன்னா தீட்டு போயிருமா? என்ன சித்தாந்தத்தில் இருக்கிய? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்ன? மக்களுடைய மனதை புண்படுத்த, அதாவது ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் மனதை, அவர்கள் அந்த மாட்டிலிருந்து பாலிலிருந்து வரக்கூடிய நெய்யை அவர்கள் சைவமாகவே கருதி கொண்டிருக்கிறார்கள். அது அசைவத்துக்கு அவர்கள் கருதவில்லை. மாட்டை வெட்டி தின்றால்தான் அது நாகரிகமற்ற செயல், அநாகரிகம், அது அசைவம் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. அவர்களுடைய நினைப்பில் மண்ணள்ளி போடும் விதமாக மாடு சாப்பிடுறவர்கள் அவர்களுடைய மனநிலை. உணவு யாருடைய உணவிலும் நீ போய் இதை நீ உண்ணாத, இதை நீ உண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்காக நெய்யை சைவம் என்று ஏற்றுக்கொண்டவர்களை இல்லை இது அசைவம்னு சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது சைவம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது சைவமாகவே இருந்து விட்டு போட்டும். அசைவம் என்று நம்புகிறவர்கள் நம்பிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை பெரிதுபடுத்தி இதுவரை கோடிக்கணக்கான லட்டுகளை மக்கள் சாப்பிட்டுப்பாங்க. அவர்களுடைய மனதை புண்படுத்தி அவர்களை உடைப்பது. திருப்பதி தேவஸ்தான லட்டுன்னா இன்னும் எனக்கு நோக்கு வேணாம் அப்படின்னு போகக்கூடிய அளவில் கொண்டு செல்வது யாரு?
பக்தர்கள் இந்துக்கள் தானே, தயாரித்தவர்கள் அனைவரும் இந்துக்கள் தானே, வாங்கி சாப்பிட்டவர்கள் அனைவரும் இந்துக்கள் தானே. இவர்களை புண்படுத்துவது யாரு? அரசு. எந்த அரசு? ஆந்திர அரசு மட்டும் இல்லை, ஒன்றிய பாஜக அரசும் சேர்ந்து தங்களதான வாக்கு வங்கியை பெருக்குவதற்காக, அரசியல் எதிரிகளை மட்டம் தட்டுவதற்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் இந்த மாதிரியான வேலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எது சைவம் எது அசைவம் என்று ஒருவரை வசைபாடி தீர்த்து கொள்ள வேண்டாம். கடந்தது முடிந்தது, முடிந்து விட்டது, கடந்து விட்டது. நாம் நடந்த எண்ணி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், நடப்பதை எண்ணி பார்ப்போம், நல்லதை வரவேற்போம் என்ற சிந்தனைக்குள் நாம் போகணும். அப்பந்தான் நல்லதே தவிர இவர்கள் எதற்காக இந்த அரசியலை கையில் எடுத்து வேலை செய்கிறார்கள் என்பதையும் ஆந்திர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதில்